என் பேரனுக்கும் பவித்ராவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஆனா நாள் குறிக்க முடியல, தடங்கல் ஆயிடுச்சு. மாதவி வேற எதோ சொல்லி பயமுறுத்துறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீதான் எனக்கு ஒரு தெளிவை தரணும். அவங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். பாட்டி, தேவ், இப்ப எப்படிடா இருக்கு? பரவாயில்லையா? மயக்கம் எல்லாம் போயிடுச்சு. ஐ அம் ஆல் ரைட் பாட்டி. ஆமா, இன்னைக்கே கூட பவித்ரா வீட்டுக்கு போலாமா? பாட்டி, என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, பவித்ரா நல்ல பொண்ணு, நீயும் ஆசைப்படுற. ஆனா ஏண்டா இத்தனை தடங்கல்? பாட்டி, என்னாச்சு உனக்கு? மாதவி எதையாவது சொல்லி உன் மனசை கலைச்சு விட்டுட்டாடா? இத பார் பாட்டி, நான் கடைசியா காஃபி குடிச்சேன். அதுல எதுவும் கலந்திருக்குமோன்னு பாண்டியன் காஃபி கப்பை எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டா தடங்களை சாமி உண்டு பண்ணுச்சா இல்ல மனுஷங்க உண்டு பண்ணாங்களான்னு தெரிஞ்சிடும்ல. பாட்டி, இப்ப பிசினஸ்ல எனக்கு ஒரு டார்கெட் இருக்குன்னா அதை அடையறதுக்குள்ள 1000 ப்ராப்ளம்ஸ் வரும். அதையெல்லாம் தாண்டி பிரேக் பண்ணினாதான் நான் நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஐயோ, அபசகுணமா இருக்கே, சகுனம் சரியில்லையேன்னு நினைச்சிருந்தா இந்த அளவுக்கு நம்ம கம்பெனி வளர்ந்திருக்க முடியாது பாட்டி. லைஃபும் அப்படிதானே. ஆயிரம் தடை வரட்டுமே, நாம நினைச்சத அடைஞ்சே தீரணும். பவித்ராவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். யார் தடுத்தாலும், ஏன் இந்த கடவுளே தடுக்க நினைச்சா. கடவுள் நமக்கு துணையாதாண்டா இருப்பாரு. அவர் அருளோட உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஓ, அதுக்குள்ள ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டியா? ஆமாமா. என்ன பாட்டி இது? இது உன் அத்தை மாமா போட்டோடா. மாதவி கிட்ட இருந்தது இல்ல, அந்த போட்டோவை என்லார்ஜ் பண்ணி ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். அதான் அம்மாவாசை கொண்டு வந்திருக்கான். இதப்படி அமாவாசை, உன் அத்தை எப்படி இருக்கான்னு பாரு. ஆனா அவளுக்கு வாழ கொடுத்து வைக்கல. தேவ், எனக்கு என்னவோ இவ முகத்தை தினமும் பார்க்கணும் போல இருக்குடா. அதான் பெருசு பண்ணி கொண்டு வர சொன்ன. நீ பாக்குறது முக்கியம் இல்ல பாட்டி, உன் பேத்தியை பார்க்க சொல்லு. தான் அம்மா முகத்தை பார்த்தாலாவது அவளுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். சரி பாட்டி, நான் ரூமுக்கு போறேன்.
அமாவாசை, என் பொண்ணு அழகா இருக்கால்ல? ஆமாம்மா, உங்களை மாதிரியே இருக்காங்கம்மா. சரி, இந்த போட்டோவை எங்க வைக்கலாம்? இங்க கொடுங்கம்மா. ஆ, அம்மா, எங்க வைக்க போற? இந்த போட்டோவை இங்க பளிச்சுன்னு மாட்டி ஐயோ வச்சிடலாம். வேண்டாம், இங்க வச்சா நல்லா இருக்காது. அம்மா, மேல வைக்கிட்டாமா? இல்ல இல்ல வேண்டாம், அவ்வளவு மேல எல்லாம் வைக்க வேண்டாம். இங்கம்மா வேண்டாம். வேண்டாம், அங்கேயும் நல்லா இல்ல. இங்க வைக்கலாமாம்மா? இங்கதான் பொருத்தமா இருக்கு. சரி, இது இங்கே இருக்கட்டும். கம்முன்னு இருக்கலாமா? பாட்டி, மாதவி, காலையில எங்க போயிட்டு வர? மனசே சரியில்லை பாட்டி, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு? நெத்தியில விபூதி குங்குமம் ஒண்ணுத்தையும் காணும், கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற? வேர்வையில் அழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இங்க பாரு மாதவி, உங்க அம்மா அப்பா போட்டோ. மாதவி, மாதவி, ஏமா அழற? இவ்வளவு பெரிய போட்டோவை இங்க வச்சா எனக்கு அவங்க ஞாபகம் வராதா? அம்மா ஞாபகம் வந்துட்டாலே எனக்கு அழுகழுகியா வரும் பாட்டி. இங்க வைக்க வேண்டாம் பாட்டி. ஏண்டி, போட்டோவை பார்த்தாதான் உங்க அம்மா ஞாபகம் உனக்கு வருமா? அப்படி வந்தா கூட பரவாயில்லையேடி. நீ எதையாவது கிறுக்குத்தனமா யோசிக்காம உன் அம்மாவாவது உன்னை திருத்தட்டும். போட்டோ நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்கு அமாவாசை. சரி, இது இங்கே இருக்கட்டும், எடுக்க வேண்டாம். சரியா? மாதவி, உங்க அம்மா அப்பா போட்டோக்கு தினமும் பூ போட்டு விளக்கேத்த வேண்டியது உன்னோட வேலை. சரியா? ஏமா என்ன பாக்குற? இல்ல, நீங்க அப்பா சாயலா அம்மா சாயலான்னு பார்த்தேன். போ. ரெண்டு பேரும் சாயலுமே காணாம. நீங்க ரெண்டு பேருமா என் அம்மா அப்பா? எல்லாம் என் தலை எழுத்து. தீனா கொடுத்த மருந்தா? காய்கறிலாம் ரெடியா இருக்கு, குளிச்சுட்டு வந்து சமையல் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நமக்கு வராது. டே அம்மாவாசை, நீ என்னைய மாட்டி விடுற? இரு, நான் உன்னை மாட்டி விடுறேன். என்னம்மா 4-5 மணி நேரமா அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? நிஷா குட்டி வேற கூடவே உட்காந்துருக்கு. தான் அம்மா அப்பா படத்தை வரைஞ்சு கொடுன்னு உன் அண்ணன் சொல்லிட்டான்ல.
அத வரைஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவ வேற வேலையே பண்ண மாட்டா. அப்ப அந்த அம்மா தான் சொந்த வேலையை பாப்பாங்க, குழந்தைய கவனிக்க வந்தவளுக்கு நம்ம சமைச்சு கொட்டணுமா? ஆமாண்டி, குழந்தைய பாக்குறேங்கிற சாக்குல அவ அடுப்படி பக்கமே வரமாட்டேங்கிறா. இங்க இருக்கிற வரைக்கும் நாம தான் அவளை வீட்டு வேலையை செய்ய வைக்கணும். சரி சொல்லிட்டல, அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு பேசணும்ல. நம்ம குடுக்கற டார்ச்சர்ல அவ எப்படி ஓட்டம் பிடிக்கிறான்னு பாரு. என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? ஏன் இங்க உட்கார கூடாதாப்பா? இனிமே நாங்க எங்க உட்காரணும் எங்க நிக்கணும்ங்கறத நீயே சொல்லிடுப்பா. அங்கே உட்காந்துக்கிறோம். இல்ல, அம்மா பொண்ணு 2 பேரையும் யாராலையும் பீட் பண்ண முடியாது. எப்படியோ போங்க. பத்மினி, படத்தை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க போல இருக்கு. அத கொடுங்க பார்க்கலாம். ஆமாடா செல்லம். சூப்பரா இருக்கு ஆண்டி. நீங்க உங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. டாடி, இப்போ நீங்க பார்க்கலாம். இந்தாங்க. குடுடா செல்லம். பத்மினி அப்படியே உயிரோட்டமா இருக்குங்க பத்மினி. எப்படி போட்டோ பார்க்காமலே இப்படி வரைய முடியுது? அவங்க முகம் என் மனசுக்குள்ள அப்படியே உறைஞ்சு போயிருக்கே சார். நான் வரைய ஆரம்பிச்சதும் எனக்குள்ள இருக்க அவங்க முகம் படமா தானாவே வந்துருச்சு சார். வாவ், குட். உங்ககிட்ட இருந்த போட்டோல இப்படி தானே இருப்பாங்க? ஆமா சார். சரி பத்மினி, இந்த படத்தை வச்சு உங்கள் பாட்டியை எப்படி கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிறேன். பேப்பரில் கூட விளம்பரம் கொடுக்கலாம். ஆனால் அது எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்குன்னு நான் பார்க்கணும். இது வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த குழுவும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போது உங்கள் அம்மா அப்பா படம் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வச்சு எப்படியும் உங்கள் பாட்டியை கண்டுபிடிச்சலாம். சரியா? ஓகே பத்மினி, உங்கள் பாட்டி கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்பிக்கையோடு இருங்க. ஓகே பத்மினி, உங்கள் பாட்டி கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்பிக்கையோடு இருங்க. சொல்லுங்க முருகேசன். அப்படியா? லேப் ரிப்போர்ட் வந்துருச்சா? சரி, மிஸ்டர் கார்த்திக் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்கள். நான் இப்போயே வந்துடுறேன். ஓகே, பாய். பத்மினி, சார், நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
நிஷாவுக்கு பசிச்சா ஏதாவது கொடுங்க. ம். நிஷா குட்டி ஆண்டி கூடயே தான் இருக்கணும். பாய். பாய். இங்கே பாருமா, பத்மினி ஒன்றும் அனாதை இல்லை. அவங்களுக்கு சொந்தம்னு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சிட்டா அவங்களே அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் மட்டமாக நினைக்காதீங்க, எதுவும் பேசாதீங்க. அவன் கிடக்குறான். நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு வேலை பார்த்து தான் ஆகணும். அவ பாட்டி 4 வருஷம் கழிச்சு கிடப்பா. அது வரைக்கும் அவளை நம்ம வீட்லயே வச்சுக்க முடியுமா என்ன? உன் அண்ணன் ஊதுற சங்க ஊதட்டுண்டி. எப்பவும் நாம பண்றத பண்ணிக்கிட்டே இருப்போம். ம். நிஷா வா நம்ம போலாம். நல்ல போலாம் வா. ஏய் பத்மினி, இங்க வா. வாங்குற. என் பையன் என்னமோ உன்னை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கான். ஏங்க நீ வரைஞ்ச படத்தை காட்டு பாப்போம். ஆஹா, இவங்க தான் உன் அம்மா அப்பாவாக்கும். ம்? ம், ஆமா. ம். சரி, செத்து போனவங்க படத்தை வச்சுக்கிட்டு உயிரோட இருக்கிற உன் பாட்டியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ம், இந்த மகராசியை பெத்த மகராசி யாருன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்ட போறாங்களோ என்னமோ. அப்படி கூட கண்டுபிடிக்கலாம்ல? ஆ? என்ன கிண்டலா? இல்லங்க, உண்மையிலே நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. இத சார் கிட்ட சொல்லலாம்ல? இந்திரா, இவ சாதாரண பொண்ணு இல்லடி. அமைதியா இருந்துகிட்டு எப்படி நாசூக்கா நக்கல் அடிக்கிறா பாரு. நிஷா குட்டி, இந்த படத்தை உள்ள கொண்டு போய் வைங்க. ஆ? போங்க போங்க, மேல போங்க. ஏய், இங்க பாரு. நிஷாவை பாத்துக்கிறேன்னு அவளையே சுத்தி சுத்தி வந்து நீ நல்லாவே ஓபி அடிக்கிற. என்ன, நாங்க சமைச்சு போட்டு நீ உட்கார்ந்து சாப்பிடுவியா? நீ இந்த வீட்ல இருக்கணும்னா இனிமே நீ தான் சமைக்கணும். என்ன, புரிஞ்சுதா? ம். என் பையன் கேட்டா உனக்கு டிராயிங் மட்டும் இல்ல, சமையல்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லணும். அதான் நானே விருப்பப்பட்டு சமைக்கிறேன்னு சொல்லணும். என்ன, சொல்லுவல்ல? ம், சொல்றேங்க. ஆ. நீ இந்த வீட்ல இருந்தா தானே உன் பாட்டி உன்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்யணும். ஆனா எல்லாமே நீயா செய்யறதா சொல்லணும். என்ன? சரி போ, நாங்க சொல்றப்ப வந்து வேலைய ஆரம்பி. போன்ற போ. ம். சார். ஆ சார் வந்துருவார்ல? வாங்க மிஸ்டர். கார்த்திக்ங்கிறது. வணக்கம் சார். ஐ எம் கார்த்திக். ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். கொடுங்க. நீங்கள் கொடுத்த கப்பில் இருந்த காஃபியை டெஸ்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். காஃபியில் மயக்க மருந்து கலந்துருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆமாம் சார். மயக்க மருந்து யார் கலந்துருப்பா? சொல்லுங்க பவி. பாண்டியன், எங்க இருக்கீங்க? ஸ்டேஷனில் இருக்கேன் பவித்ரா. காஃபியோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்படியா? ஆமாங்க பவித்ரா. நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். ரிப்போர்ட்ல என்னன்னு வந்திருக்கு? நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்கு பவி. காஃபியில் மயக்க மருந்து கலந்துருக்கு பவி. அப்படியா? ஆமாம். மாதவி தவிர யார் இதை செஞ்சிருக்க முடியும்? கண்டிப்பா அவ தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கணும். எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? தேவ் வீட்ல இருந்து கிளம்புறப்போ அமாவாசை என்னை தனியா மீட் பண்ணி பேசினாரு. யாருக்கும் தெரியாம
தனியா போய் செல்போன்ல யார்கிட்டயோ ரகசியமா பேசுறதாவும் அவ மேல சந்தேகம் இருக்கிறதாவும் சொன்னாரு. தேவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல மாதவிக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் சொல்றேன், இது மாதவியோட வேலையா தான் இருக்கும்.